முக்கணியில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்ததோ மே, தமிழ் மாதத்தில் சிறந்ததோ தை. மூன்று எழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் என் முத்தான மாலைக்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் ஒளிவிளக்கை ஏற்றி வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். காமராஜர் வாழ்க்கையில் நடந்த ஒரு குட்டி கதையை பத்தி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். காமராஜர் ஒரு நாள் வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு காமராஜர் கேட்டாராம், ஏப்பா நீங்க பள்ளிக்கூடம் போகலையா, படிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பசங்க சொன்னாங்களாம், இல்லைங்கய்யா, எங்களுக்கு நாங்க ஆடு மாடு மேய்ச்சா எங்களுக்கு ஒரு வேளை சோறு தருவாங்க, பணம் தருவாங்க, நாங்க ஸ்கூலுக்கு போனா எங்களுக்கு யார் தருவாங்க அப்படின்னு கேட்கும்போது காமராஜருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம திகைத்து நின்றாராம். அப்பதான் அவர் யோசிச்சாராம், நம்ம வந்து எல்லாருக்கும் கல்வி தரோம், அதே மட்டும் உணவும் தந்தோம்னா மாணவர்கள் வந்துட்டு மகிழ்ச்சியோட வந்து கல்வி கற்பாங்கன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாராம். கற்கை நன்றே கற்கை நன்று, பிச்சை புகினும் கற்கை நன்று என்ற அவையோட வாக்குப்படி பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு வந்து பசியாட்ட நான் பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன்னு சொன்னாராம். தமிழக கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றிய சிறப்பான தொன்றுகளை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இன்றைக்கு தமிழக கல்வி தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட திகழ அன்று காமராஜர் ஏற்படுத்தி கொடுத்த அடிப்படை கல்விதான் காரணம் என்றால் நாம் யாராலும் மறுக்க முடியாது. காமராஜர் 1903 ஜூலை திங்கள் 15 விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். ஒத்துழையாமையாக்கம், அந்நிதி துணியெடுப்பு சட்டம் போன்ற போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு 9 ஆண்டு சிறைக்கு சென்றார். தமிழக முதல்வராக 1954 பொறுப்பேற்றார். எடுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பதற்கு இணங்க இலவச கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை என அனைத்தும் கொடுத்தார். கல்வி வளர்ச்சி ஒன்றே நாட்டின் வளர்ச்சி என கருதி செயல்பட்டார். கல்வி கண் திறந்த கடவுளாகவே போற்றப்படுகிறார். பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்றும் சொல்வார்கள். காமராஜர் தன் குருவான காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 1975 மண்ணுலகம் விட்டு வானுலகம் நீத்தார். கர்ம வீரரை, கல்வி கண் திறந்தவரை என்றென்றும் போற்றுவோம், வணங்குவோம். வாய்த்தமைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.